வந்து செம டென்ஷனாக இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக வந்து ரொம்ப வந்து கோவமா இருக்காரு. நடந்ததெல்லாம் நினச்சு நினச்சு பார்க்குறாரு. தான் அபிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியலையே. அந்த வந்து ராகவ் வந்து சொல்லிட்டானே நியூ இயர் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தாங்கிக்க முடியல. நைட்டெல்லாம் வந்து தூங்காதால அவர் செம டென்ஷனாக இருந்துகிட்டே இருக்காரு. எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தா வந்து இந்த மாதிரி ராகவ் வந்து இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுப்பானா, செமையாக சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கானே, நிஜமாவானு அப்படின்னு. ஆமாம், ராகவ் வந்து வெளியே கூட்டின்னு போயிட்டு அப்படியே சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காரு. உண்மையிலே இதெல்லாம் நினச்சா எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் கேள்விப்பட்டு எங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு ராகவ். ஒய்ஃபை எப்படி வச்சுக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியுது. உண்மையிலேயே உன்னை நினச்சி நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறதால இன்னும் டென்ஷன் ஆகிறாரு. முரளியால் தாங்கிக்க முடியல. இன்னும் அவ்வளோ வந்து டென்ஷன் ஆக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்னங்க எல்லாரும் பேசுகிறாங்க, நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் என்ன சொல்லணும், நான் ஏதாவது சொல்லி தான் தீரணுமா, வேறு வழியே இல்லையா எனக்கு, நான் அமைதியாக இருந்தால் உங்களுக்குலாம் பிடிக்காதா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு அஞ்சலி மேலே. அஞ்சலி வந்து எங்க நான் என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கோவப்படுறீங்க, அப்படி தான் கோவப்படுவீங்க, கோவப்படக்கூட இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா, நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா எல்லாரும் அப்படின்றாங்க. என் அக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராரு கோவமாக நம்ம ஆகாஷ். அதை ஆகாஷ் எல்லோரும் தடுக்க பார்க்குறாங்க. இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவளும் என் அக்காவை இதுவும் பண்ணார், இதுக்கு மேலே பண்ணுவார், என் அக்கா மேலே கோவப்படுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமை இல்லை, என் அக்கா எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கான்னு தெரிஞ்சு இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. என் ஆகாஷ் நீ தானே பொறுமையாக இருப்ப, என்னடா ஆச்சு உனக்கு, எப்போவுமே ராகவ் தான் பொறுமை எழுந்து பேசுவான், உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. என்னால் தாங்கிக்க முடியல இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே வந்து என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாரு முரளி. ஐயோ இவனை இப்படி கோவப்படுறானே, ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே, என் மேலே இவனுக்கு என்ன கோபம், ராகவ் தான் என் மேலே கோபமாக இருந்தான், இப்போ இவனும் என் மேலே கோபமாக இருக்கான், இதை இப்படியே வளர விடக்கூடாது. உடனே என்ன பண்ணுறாரு, அம்மாம்மா சாரி அம்மாம்மா, நான் ஏதோ டென்ஷனில் வந்து கத்திட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, இல்லைங்க நீங்கள் எப்படிப்பட்ட டைப்பில் இருக்கீங்க, என்னமான மனையில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் மறந்தால் கூட நான் மறப்பேனா, டேய் அவருக்கு உடம்பு சரியில்லடா அதனால தான் அப்படி கத்துறாரு, அதை கூட புரிஞ்சுக்காமல் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து அக்கா நீ என்ன வேணாலும் சொல்லலாம்க்கா, ஆனால் இருந்தாலும் இவர் கத்துறது ரொம்ப பெரிய தப்புக்கா, உன்கிட்ட கத்திருக்க கூடாதுக்கா அப்படி ஆகாஷ் வந்து சொல்கிறாரு. ஆகாஷ் வந்து சொல்கிறது கரெக்டான வந்து உண்மை, அவர் சொன்னது 100% உண்மை. இந்த இவர் தான் ரொம்ப ஓவராக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அபியை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க நினச்சிட்டு இருக்கீங்களா, கேட்குறதுக்கு இங்கேயோ ஆள் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, குட்டி பாப்பாக்கும் அஞ்சலி அக்காக்கும் எதுவும் நடந்தாலும் எல்லோரும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அபி அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு முரளி. அப்படியே அபியை பார்த்துட்டு என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு